வணக்கம் விவஸ். நம்ம மாடி வீட்டு தோட்டம் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, ரோஸு, முல்லைப்பூ, பிச்சிப்பூ, மஞ்சனத்திப்பூ, தக்காளி பாருங்கள், மாங்கன்று பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குங்க. தக்காளி பாருங்கள், பசலைக்கீரை, அத்தி மரம், மாடி வீட்டில் அத்தி மரம் எப்படி இருக்குது. தக்காளி நிறையா இருக்கா. முள்ளு முருங்கை கீரைங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிளகு தக்காளி கீரை நல்லா இருக்கா. சிவப்பு நித்திய கல்யாணி, செம்பருத்தி, லட்சுமி துளசி, விஷ்ணு துளசி, செம்பருத்தி, முல்லைப்பூ பாருங்கள். நம்ம வீட்டு சாமியை பாருங்கள், அதுக்காண்டி தான் மெயினாகவே போட்டேன். நம்ம வீட்டு சாமி விளக்கு, இன்னைக்கு கார்த்திகைல, அதனால் விளக்கேற்றி கனகாமரம், முல்லைப்பூ இப்போ தான் வச்சுருக்கேன். இந்த வீடியோஸில் பார்த்துக்கோங்க. அரளிப்பூ எல்லாம் வச்சுருக்கேன். இங்கே இருங்க, மஞ்சப்பூ, ஓமவல்லி, பசலிக்கீரை, சிவலிங்கம் பூவு, கற்பூரவள்ளி, எருக்க இலை, பஞ்சிஷ்டி, டேபிள் ரோஸு. இது இங்கே பாருங்கள், வீடியோஸ் பார்த்துக்கோங்க. தண்ணிக்குள்ளே தான் வச்சுருக்கேன். தண்ணிக்குள்ளே வச்சு இது வெத்தலை கொடி வேறு பார்த்தீங்களா எப்படி போயிருக்கு பாருங்கள். இது வெத்தலை கொடி தண்ணிக்குள்ளே வச்சு முளைக்க வச்சுருக்கேன். வச்சு ஒரு 10 நாள் தான் இருக்கும், வந்துருச்சு பாருங்கள் வேறு. இந்த வெத்தலை இது இந்த மண்ணில் வச்சுருக்கேன், அது தண்ணியில் வச்சுருக்கேன். இது மண்ணில் வச்சுருக்கேன். இந்த பிஞ்சு விட்ருக்கா, வெத்தலை பிஞ்சு நல்லா இருக்கா. இதை அடுத்து பாருங்கள், தண்ணியில் போட்டிருக்கேன். இது காசினி செடி வேறு பார்த்தீங்களா எப்படி வேர் முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் தண்ணிக்குள்ளே. அதே மாதிரி இது மண்ணுக்குள்ளே வச்சுருக்கேன். இது இந்த முளைச்சிருக்கு பாருங்கள் மண்ணுக்கு, அது தண்ணிக்குள்ளே, இது மண்ணுக்குள்ளே. காசினி செடி இந்த பாருங்கள் அழகாக இருக்கா. பாருங்கள் எவ்வளோ வேர் விட்ருக்கு பாருங்கள். தண்ணிக்குள்ளே வச்சு தண்ணிக்குள்ளேயும் வளர்க்கலாம், செடிக்கு இது கூட போடலாம் அப்படின்னு. ஆனால் இது வந்து காசினி செடி, வெத்தலை தான். காசினி செடி நிறையா பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் வெத்தலை வந்து யாருமே தண்ணிக்குள்ளே வச்சுருக்க மாட்டாங்க. நான் வச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். யாருனாலும் வீட்டுக்கு மாடி வீட்டு தோட்டம் யாருனாலும் போடணும்னு நினச்சிங்கன்னா கூப்பிடுங்க. மண், செடி எல்லாம் வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டாலும் சரி, தொட்டி எல்லாம் வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டாலும் சரி. இல்லை எங்களுக்கு தான் அதான் வாங்க முடியாது, நீங்களே வாங்கி நீங்களே கொண்டுட்டு வந்து நட்டு கொடுங்கன்னா ஒரு தொட்டிக்கு 50 ரூபா. செடிக்கும் மண்ணுக்கு தொட்டிக்கு எல்லாம் நீங்கள் தான் தனியாக பே பண்ணணும், சரியா. அதே மாதிரி